ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிற கார் செட்டு. இது ஜேவிசி பிராண்டு. இந்த பிராண்டு வந்து சோனி, பைனியர் அந்த மாதிரி ஒரு பிராண்டு ஈக்குவலான ஒரு நல்ல பிராண்டு தான். இது நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படியும் 2008 2010 சம்திங்கில் வந்திருக்கலாம். அப்போ தான் அந்த டைமில் இந்த மாதிரி செட்லாம் கொஞ்சம் பீக்கில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ அவுட்புட்டு ரெண்டுமே எடுக்கக்கூடிய செட்டு. இது டால்பி டிஜிட்டல்னு சொல்லி அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதில் சப்வூஃபருக்கு உண்டான அவுட்புட்டு எல்லாமே இருக்குது. ஃபேனு இதில் இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த செட்லேயுமே அந்தளவுக்கு ஃபேன்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஃபேனு இருக்குது, அது ஓடுதாங்க பார்க்கணும், பவர் கொடுத்து செக் பண்ணணும். இதெல்லாம் எலி கடிச்சிருக்கு இந்த ஒயர்லாம். இது எங்கே இருந்துச்சு, எங்கேருந்து வாங்கணுங்கிறப்ப வந்து கடைசியில் சொல்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து செட்டு வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஏன்னா சிடி ட்ரைவும் இன்க்ளூடிங் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு செட்டு வெயிட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஸ்மூத்தாக லேண்ட் ஆகுது. உள்ளே இருக்குது பாருங்கள், சிடி ட்ரைவ் போடுறது உள்ளே இருக்குது, நல்லா இருக்குங்க. அப்புறம் கான்டாக்ட் பண்ணுற அந்த முன்னாடி டிஸ்பிளே கான்டாக்ட் பண்ணுற பின்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதுக்கு மேலே கழட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி கழட்டியாச்சு. பின்னாடி உங்களுக்கு அந்த டோரை கழட்டணும் அப்படிங்கிறப்போ உள்ள போர்டை கழட்டணும் அப்படின்னா சைடில் 2 ஸ்க்ரூ இருக்குது. இது ரெண்டையும் ஃபுல்லாக முன்னாடி 2, பின்னாடி 1 சென்ட்ரலில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இது வந்து பாட்டமில் ஒரே ஒரு ஷீட்டை கழட்டுற மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலேருந்து கழட்டி பார்த்தேன், வரல. பரவாயில்ல, இன்சுலேஷன் நல்லா இருக்குது. உள்ள எதுவும் வாட்டர் டேமேஜ் எதுவும் ஆகலை. ஷீட்டு கொடுத்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அது நான் கூட ஷார்ட் ஆகிடுச்சின்னு நினச்சேன், அது பெயிண்ட்டு. போர்டு நல்லா கிளியராக இருக்குதுங்க, இது வாட்டர் டேமேஜ் ஆகலை. நல்ல குவாலிட்டியான போர்டு தான் போட்டிருக்காங்க. ஜேவிசி பிராண்ட் கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா செட்டு. எல்லாம் போர்டோட காம்பனன்ட்ஸும் நல்லா ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க போல். இதுங்க தூக்கி பார்க்கலாம். பாருங்கள், மாட்டிடுச்சு பாருங்கள். இந்த பொறுமையாக பார்த்து எடுக்கணும், இல்லைனா கட்டாகி போயிடும். இதெல்லாம் கட்டாகி போச்சுன்னா நம்மளுடைய சீட்டு போட்டு எதுவும் ஒர்க் ஆகாது. எவ்வளோ டெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய செட்டில் வர காம்பனன்ட்ஸ் மாதிரி அப்போயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேனு இருக்குங்க, ஃபேனு சின்ன குட்டி ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஐசி வந்து அதோட பேஸ்ட்டெல்லாம் இதாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வேறு பேஸ்ட்டும் போடணும். நம்ம அப்படியே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். உரம் வச்சுட்டு கீழே அந்த சிடி ட்ரைவ் போட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணக்கூடிய இடங்க, என்னோடய ஒர்க் ஸ்டேஷன். நம்ம ஃபுல்லாக ஐபி அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு மேஜராக வந்து நான் ஃபோன் ரெடி பண்ணுறது இதுதான். ஃபோன் ரெடி பண்ணுறதுக்கு மறுபடி இதே நம்ம ஒர்க் ஸ்டேஷன். என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ் தாங்க. நம்ம கடை வந்து மொபைல் சர்வீஸ் கடை தான். இது வந்து நம்ம ஓன் பர்பஸுக்கோசரம் நம்ம ரெடி பண்ணுற ரீஸ்டோரேஷன் வீடியோ தான் இது. இதுதான் ஐபி. இது ஃபுல்லாக போட்டு போர்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இது வாட்டர் டேமேஜ் ஆகலை, இது காம்பனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகலை. நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. போர்டு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அது மாதிரி சுத்தம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அப்புறம் அந்த தெர்மல் பேஸ்ட்டும் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. வேறு பேஸ்ட்லாம் புதுசாக போடணும். அதுக்கப்புறம் நம்ம டிவிடி பிளேயரும் க்ளீன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேக்கு வர அந்த என்டர் பாடியில் வர அந்த கான்டாக்ட் பண்ணுற அந்த இதை வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அது கிளியராக அந்த இதுதான் முன்னாடி கான்டாக்ட் ஆகும். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுதான் அது. ஏன்னா இதுக்கு ரிமோட் இல்லை. நம்மகிட்ட அந்த பழைய செட்டுங்கிறனால ரிமோட்டு தனியாக கிடைக்கல. ஆனால் உள்ள டிவிடிக்கு வந்து அதிகமாக டஸ்ட்டு எதுவும் படலைங்க. ஸ்டிப்பில் தான் லைட்டாக டஸ்ட் இருந்துச்சு. மேலே அந்த சென்சார் இதெல்லாம் நமக்கு அதுவும் தேவைப்படாது. நம்மகிட்ட டிவிடி இதுவும் இல்லை. இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. நமக்கு ஃபுல்லாக வந்து யூஎஸ்பி, ஆக்ஸு, ப்ளூடூத் இது மாதிரி தான் இது பண்ணணும். இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலோடு வருது. பேனாசோனிக் சிப்புன்னு நினைக்கிறது. உங்களுக்கு அப்போயே வந்து டால்பி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க போர்டில். இதாங்க தெர்மல் பேஸ்ட்டு. இந்த தெர்மல் பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம அதில் பின்னாடி அந்த ஹீட் சிங்கில் நம்ம இது பண்ண போகிறோம். அது இந்த தெர்மல் பேஸ்ட் போட்டால் தான் மறுபடியும் அந்த ஃபேனுக்கு உள்ள காற்று உள்ள ஃப்ரீயாக உள்ளே போகிறக்கும் அந்த ஹீட்டாக காற்று வெளியே இதாக தள்ளுறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஐசி சீக்கிரம் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எல்லாம் பேக் பண்ணிட்டேங்க. அது நான் டக்குன்னு பேக் பண்ணிட்டேன், கொஞ்சம் கடையில் ஒர்க்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் ஒயர் வந்து கிரவுண்டுங்க. பின்னாடி அந்த சிவப்பும் மஞ்சளும் வந்து ஒன்று இக்னிஷனுக்கு வர லைனு, ஒன்று டேரெக்டாக பேட்டரியில் வர லைனு. அது நம்ம டிசி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் 5 ஆம்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கலாம், ஆன் பண்ணி பார்க்கலாம் செட் ஆன் ஆகுதான்னு. பாருங்கள், ஆம்ஸ் எடுக்குது, பரவாயில்ல, செட்டு ஆன் ஆகுது. இது டேமேஜ் இல்லாதனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. செட்டு ஆன் ஆகுது, லைட் அடிக்குது முன்னாடி. ஆன் பண்ணி பார்க்கலாங்க.
ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆன் ஆகுதுங்க, இது பிரச்சனை இல்லை. எஃப்எம்மில் எடுக்குது, ஆனால் ஸ்பீக்கர் அவுட்டு நான் கனெக்ஷன் பண்ணல. ஒர்க் ஆகுது. நான் வேணால் காரில் வந்து செட் பண்ணி பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். கார்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் வால்யூம் பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகுது, இன்க்ரீஸ் ஆக டவுன் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு அந்த ஆக்ஸ் பின்னு பென்ட்ரைவ் இதெல்லாம் வந்து காரில் செட் பண்ணி இல்லை எல்லாமே போட்டு செக் பண்ணி பார்த்ததும் தெரியும். அந்த கீழே வர பட்டன்ஸு எல்லாமே நம்ம அதில் போட்டு செக் பண்ணால் தான் தெரியும். இந்த செட்டு நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கனால மற்ற லோக்கலில் வாங்கி இப்போ ஒரு 1000 1500 போட்டால் லோக்கலில் வாங்கிக்கலாம் அந்த செட்டு இதெல்லாம். ஆனால் பழைய குவாலிட்டி அந்த ஐசி அந்த அதுக்குண்டான போர்டு இந்த அளவுக்கு போர்டை ஒர்க் பண்ணி பெரிய போர்டை வச்சு பழைய செட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வர போர்டில் வந்து பின்னாடி ஒரு போர்டு முன்னாடி ஒரு போர்டு சென்ட்ரலில் வந்து எதுவுமே இருக்காதுங்க. அது அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அந்த குவாலிட்டி வந்து இதில் பழைய செட்டில் கேட்டவங்களுக்கு வந்து பழைய செட்டு தான் வாங்க தோணும். புது செட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா இப்போ புதுசாக வாங்கணும் அப்படின்னா ஜேவிசி இல்லாமல் சோனி பைனியர் வந்து அந்தளவுக்கு ரேஞ்சில் போட்டு வாங்குறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் செட் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரீஸ்டோரேஷன் வீடியோ ஓவர். நம்ம டெஸ்டிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.